அடுத்ததாக நம் கோபத்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை காண்போம். கோபம் கொள்ளும்போது உடலில் அட்ரினலின் மற்றும் கார்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் அதிகப்படியாக சுரக்கின்றன. இதனால் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் உடனடியாக அதிகரிக்கிறது. அடிக்கடி கோபப்படுபவர்களுக்கு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது. கோபம் வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை மாற்றுகிறது. இதனால் அல்சர், அஜீரணம் மற்றும் பசியின்மை ஏற்படலாம். மூளை எப்போதும் ஒருவித பதற்றத்திலேயே இருப்பதால் ஆழ்ந்த தூக்கம் பாதிக்கப்படுகிறது. கார்டிசோல் அளவு அதிகரிப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. இதனால் அடிக்கடி காய்ச்சல், தலைவலி மற்றும் உடல் சோர்வு என்பது ஏற்படும். மேலும் கோபப்படுபவருக்கு ஏற்படும் மனரீதியான விளைவுகளும் உள்ளது. கோபத்தில் இருக்கும்போது மூளையின் தர்க்க ரீதியான பகுதி சரியாக வேலை செய்யாது. இதனால் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு பின்னர் வருந்துவோம். மேலும் எப்போதும் எரிச்சலாக இருப்பவர்களை சந்திக்க மற்றவர்கள் தயங்குவார்கள். இது காலப்போக்கில் ஒருவரை தனிமைப்படுத்திவிடும். கோபம் என்பது பெரும்பாலும் வெளிப்படுத்தப்படாத வலியின் அல்லது ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. இது நீண்டகால அளவில் மனச்சோர்வாக, டிப்ரஷனாக மாறக்கூடும். மேலும் இது நம் உடல் நிலையையும் மனநிலையையும் தாண்டி நம்மை சார்ந்தவர்களுக்கும் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதையும் பார்ப்போம். கோபம் ஒரு தனி மனிதனை மட்டும் பாதிப்பதில்லை, அவனைச் சுற்றி உள்ளவர்களையும் நரகத்தில் தள்ளுகிறது. வீட்டில் ஒருவருக்கு கோபம் அதிகம் இருந்தால் மற்ற உறுப்பினர்கள் எப்போதும் ஒருவித பயத்துடனும் பதற்றத்துடனும் இருக்க வேண்டியிருக்கும். பெற்றோரின் கோபத்தை பார்த்து வளரும் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை என்பது குறையும். அவர்களும் பிற்காலத்தில் வன்முறை அல்லது அதிக கோபம் கொண்டவர்களாக மாற வாய்ப்புள்ளது. தேவையற்ற கோபம் நம்பிக்கை மற்றும் மரியாதையை சிதைத்துவிடும். எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் கோபத்தினால் வரும் வார்த்தைகள் ஆறாத வடுக்களை உண்டாக்கும். தன்னைத் தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று திருக்குறளில் நம் திருவள்ளுவரும் இதை கூறுகிறார். அதாவது ஒருவன் தன்னை தான் காத்துக்கொள்ள வேண்டுமானால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் அந்த சினம் அவனையே அழித்துவிடும்